உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புவானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம், காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், மரத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன், உங்க அன்பையே நம்புபவன். ஆமாண்டவரே, உங்களுடைய அன்பை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அன்பு மாத்திரம் என்றைக்கும் மாறாது, எங்களை விட்டு விலகாத உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீங்கள் உங்களுடைய வல்லமையில்லா வார்த்தைகளால் நிரப்புங்க, வழிநடத்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும்